வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள். எங்களுடைய அதிகாரியுடைய ஒரு போட்டோ ஒன்று பாருங்கள். இவர் தான் யாழ்ப்பாணத்தில் நேற்று கிருஷ்ணாவை தூக்கி உள்ளே போடுறதுக்கு கூடுதலாக வாதாடி அந்த நீதிமன்றத்தோட அந்த நீதிபதிக்கு முழு விஷயத்தையும் சொல்லி ஒரு மனச்சாட்சிக்குரிய நீதிபதி என்ன நல்ல தீர விசாரிக்கணும், நீங்கள் அவரை உள்ளே போடுங்க, அவர் செய்த சரியான ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அந்த நீதிபதிக்கு நேரடியாக நின்று அவரை உள்ள தள்ளினதுக்கு காரணமே இந்த தெய்வம் தான். மறுவா பாருங்க, எல்லா மக்களும் வாழ்த்து தெரிவிக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த இவருக்கு கொடுக்குற வாழ்த்துக்கள் தான் நிறைய போலீஸ் அதிகாரிகள் திருந்துவார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நிறைய கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் அந்த மண்ணில் எப்பயும் இருக்கிறார்கள். அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் எப்பயுமே தாங்கள் ஒரு உறுதுணையாக உதவி செய்து கொடுப்போம், அந்த மக்களை நல்ல வழியாக வாழ வைப்போம் என்ற ஒரு வாழக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த தெய்வங்கள். காக்கி சட்டையண்டா இப்படி தான் இருக்கணும். காவல்துறை பணியண்டா இதான் பணி, போலீஸ் பணியண்டா இதான் இப்படி தான் இருக்கணும். சட்டம் சட்டம் அறக்கக்கூடாது. புளியண்டா புலதான். வாழ்த்துக்கள் சௌரம். எப்பயுமே உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்போம். அந்த 10 லோயர்மார் இவருக்கு எதிராக போயிருக்கிறேன். 10 லோயர்மார் பேன் பிடிச்சி ஓடி போயிருக்கிறாங்களா? 10 லோயர்மார்னா ஜோதிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிரிமினல் கல்லனாக இருப்பாங்க. எஸ்கே கிருஷ்ணா எவ்வளோ பெரிய கிரிமினல் கல்லனாக இருப்பான். 10 பேருடைய கொடுப்பன எவ்வளவு? 1 கோடி ரூபா கிட்ட நான் ரேட் பேசியிருப்பான். 10 பேர் 1 கோடி ரூபா பேசியிருப்பாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலேயே தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அவன்கிட்ட இருக்குது கிருஷ்ணாட்ட. உங்களை எல்லாருக்கும் தெரியும். 10 பேர் ஏறி போயிருக்கீங்கன்னு சொன்னால் அவையில் மனச்சாட்சி உள்ளவர்களா? நான் கேட்குறேன். அவ்வளோ 10 லோயர் மேட்ட பணம் எனக்கு வந்திருக்கு, இந்த அடக்குது வச்சிருக்கிறோம். உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அப்படி ஒன்று நடந்திருந்தா, எல்லா ஒரு சொந்த பந்தங்களுக்கு நடந்திருந்தா நீங்களும் எவ்வளோ கவலைப்படுவீர்கள். அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களும் அந்த உறவுக்காக அதை மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இவங்களில். அதுக்காகத்தான் இவங்களை நாங்கள் உள்ள தள்ளி இருக்கிறோம். தயவு செய்து அந்த 10 பேரும் விளக்கிடுவோம். நீங்கள் 19ஆம் தேதி போய் அங்கே நிப்பியலாக இருந்தால் உங்களுடைய 10 பேற்ற பணம் என்னட்ட இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம்ன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. மக்கள் பார்த்து காராப்பி துப்பக்கூடாது, மக்கள் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கணும். அதான் சட்டத்தரணிகள். இன்றைக்கு நிறைய சட்டத்தரணிகளால் நிறைய போத வசதி எல்லாம் தெருவில் நடக்குது. அவங்கள கொண்ட உள்ளு கடைக்கை நீங்கள் எடுத்து விட்டுடுறோம், கோடிக்கணக்கில் காசை வாங்கி கொண்டு. இனி நடக்காத ஐயா, சரியா? பாருங்க, ஏன் இவ்வளோ வாழ்த்து கொடுக்குறோம். இன்றைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குது இந்த மக்கள்கிட்ட பாருங்க. இந்த தெய்வத்துக்கு அடிங்களா சலூட் அடிக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இல்லைங்களா? 1 கோடி ரூபாய்க்கு மேலே தெரியாமட்டு கூட 10 பேர் ஓடி போயிருக்கிறீர்கள். அடே அவன் இல்லாமடா அந்த நேரங்களில் பண்ணி மழை பெஞ்சா ஓடி போய் பள்ளிக்கூடங்கள்லையும் கோயில் வழியில் படுத்த ஆக்கள் 10 லோயர் ஓடி போயிருக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களை எவ்வளோ வசதியாக வந்துக்கிறாண்டு. அந்த பணம் எங்கால? இந்த வெளிநாடுகளில் 2 கண்ணுக்குள்ளே பூளை கொட்டாயம் விட்டு கொண்டு பஸ்க்குள்ளேயும் ட்ரெயினுக்குள்ளேயும் நிற்கிற ஒன்று லட்சதுகள்லாம் அர்க்காத்தனமாக கொண்டு கொடுத்துட்டு காசுகளை பாருங்க. வெளிநாடுகளில் கேட்டு பாருங்க, 2 கண்ணுக்கே பூளை அடக்கும் கொட்டாயம் விட்டு கொண்டு இருக்குங்க பஸ்களுக்குள்ளே ட்ரெயின்களுக்குள்ளே. அடுத்த வேலை தேடி போய் கொண்டு இருக்குங்க. பஸ்ஸுக்குள்ளே ட்ரெயினுக்காக நித்திர கொள்வது, காசை கொண்டே அள்ளி கொட்டி போட்டு இருக்குது. அடுத்த ஒரு கிளிநொச்சியில் பரந்தல்ல பிரேக் டான்ஸ் ஆடி காட்டுறாரு. எங்களுக்கு பிரேக் டான்ஸ் ஆடி காட்டுறாரு. தெருவில் வந்து பீடா வித்தவன். 2 கடை, 2 வீடு, 2 கார், 2 பொண்டாட்டி. பிரேக் டான்ஸ் ஆடி காட்டுறியா? எங்களுக்கு ஆடி காட்டுறோம். நாங்கள் இருந்து வர நோக்கு. அடுத்த நீதான், அடுத்த மட்டக்களப்பு அப்படி சுற்றி வருவோம். அடக்க மாட்டியல் ஒரு தரம். இப்படியான தெய்வங்கள் இருக்கும் மட்டும் நீங்கள் யாரும் தப்பே இல்லாது சுண்டி சுண்டி சொல்கிறோம் உங்களை எல்லாருக்கும். உடும்பு குடிக்கிறார் கிருஷ்ணா நடந்து கொண்டு 5 மாருக்கு மேலே நல்லா பிடிப்பா உடும்பனி. பிள்ளைக்கு பால் மறக்கலன்னு கேட்குறாளோ? சரிப்பார், நீ பால் குடிக்கிறியா கஞ்சி குடிக்கிறியான்ற இருந்துப்பார். எத்தனை வருஷம் செல்லுதன்ற இருந்துப்பார். மதிப்புரிய நீதிபதி அதுக்கு தெளிவாக இருப்பார். அவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவரும் ஒரு மனசோட நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த காலையில் சந்திப்போம். தெய்வத்துக்கு நாங்கள் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து ஒரு வாழ்க்கையும் தெரிவிக்கிறேன். ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். நன்றி, வணக்கம்.